சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவோட அம்மாவும், தங்கச்சியும் முத்துவ சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க இல்லையா? ஆனா முத்து இருந்துகிட்டு அவங்க சொல்றத எதையுமே கேட்காம, கஸ்டமர் கால் பண்ண உடனே, "நீங்க போங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம மீனாவும் அதே வருத்தத்தோட தான் பூவெல்லாம் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர ஏத்துறதுக்காக போனாங்க இல்லையா? அங்க ஒரு அம்மா முத்துவோட கார்ல ஏறிக்கிட்டு அழுதுகிட்டே போறாங்க ஜிஹெச்சுக்கு. ஸோ நம்ம முத்து "என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டே வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தன்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல. இதுநாள் வரைக்கும் எங்க அண்ணன்கிட்ட நான் பேசவே இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, "என்னோட வீட்டுக்காரருக்கும் எங்க அண்ணனுக்கும் ஆகாது. அதனால எங்க வீட்டுக்காரரு எங்க அண்ணன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்ப பேசாம இருக்க முடியாதுல்ல. அதனால தான் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம தான் போய்க்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் முத்துவுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆவுது. இதே மாதிரி தானே தன்னோட பொண்டாட்டி மீனாவுக்கும் இருக்கும். அப்படின்னு இங்க தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட செல்வத்துக்கிட்டலாம் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல முத்து. செல்வமும், "ஆமா, சத்யா மட்டும் தான் தப்பு பண்றானா? உன் குடும்பத்துல மீனா கிட்ட எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. உங்க அம்மாவுலருந்து, உங்க தம்பி எல்லாமே உங்க அண்ணன் எல்லாம் எப்படிலாம் பண்றாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே மீனா உங்க வீட்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப மீனா எவ்வளவோ பண்ணணும் உன்கிட்ட." அப்படிங்கிற மாதிரிலாம் செல்வம் சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்துவுக்கே நான்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே இல்ல. நான் பண்ணுனது தான் தப்பு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட பேசுறதுக்காக கிளம்பிடுறாப்ல. ஸோ நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.